ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் வெல்கம் டு ஃபிஷ் நைட் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த வீக் என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டோட வீக்லி அவுட்லுக் ஸ்ட்ரைட்டாக அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். யூ கேன் ஸ்டார்ட் வித் வீக்லி டைம் ஃப்ரேம். எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹையில் வந்து ஒரு ரேஞ்ச் அடிச்சதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த ஒரு ரீடெஸ்ட்டுமே இல்லாமல் இம்பல்ஸாக தான் போய்கிட்டு இருக்கு. எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா கீழே எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே இல்லை. ஸோ க்ளீனாக இருக்குது. பை சைடுக்கு தான் இன்னும் இண்டிகேட் பண்ணுது. எந்த ஒரு லிக்விடிட்டி கீழே இருக்க லிக்விடிட்டி எதுவுமே எடுக்க கிடையாது. ஸோ இந்த வீக் ப்ரீவியஸ் வீக் மேலே பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. we can go with daily time frame. டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் நமக்கு ப்ரீவியஸ் வீக்கோட மெட்டீரியேஷன். நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆர்எல்ஸ் உள்ள ஸ்கேல்பிங்க்கு என்ட்ரி கிடைக்கும். ஸ்விங் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வர வரைக்கும் நம்ம செல்லுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல டபுள் டாப் லிக்விடிட்டி மார்க்கெட் டபுள் டாப் லிக்விடிட்டி ஸ்டோர் பண்ணிட்டு வந்திருக்கு. ஈக்குவல் ஹைஸ் லிக்விடிட்டி அதுக்கு முன்னாடி இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனவொடனே இங்க இருக்க டெசிஷனல் டிமாண்ட் ஹிடன் டிமாண்ட் இங்க இருந்தா பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகி இதை உடைக்காம நின்றுகிட்டு இருக்கு. ஸோ கேன் கோ வித் 4 hour. 4 hourல பார்க்கும்போது இவ்வளோ பெரிய செல் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த செல் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு செல்லுக்கு. இது வந்து சப் சேஞ்ச் ஆஃப் கரெக்ட். மார்க்கெட் இப்போ கவுண்டர் ட்ரேட்ல இருக்கு, கவுண்டர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இது இப்போ இங்க வரது இது ரீட்ரேஸ்மெண்ட், இது எக்ஸ்பென்ஷன். ஸ்டில் இப்போ இன்னும் இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் கவுண்டர்ல தான் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா 4 hourல நமக்கு இந்த ஏரியால ஒரு சப்ளை இருக்கு. இந்த சப்ளையை நம்ம ரீஃபைன் பண்ணும்போது டபுள் டாப் லிக்விடிட்டி ஸ்டோர் ஆயிருந்தாலும் ஹார்மோனிக் என்ட்ரி ஒன்று இருக்கு. மார்க்கெட் இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஹார்மோனிக். ஸோ அதுக்கான வேல்யூஸ்லாம் வந்து நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ பேட் பேட்டர்ன் வருது இந்த ஏரியாவில். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா we can go aggressive. பட் மார்க்கெட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்னு இருக்கிறதால இந்த ஏரியா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது பெட்டர். பட் ஐ கேன் கோ வித் அக்ரெசிவ். ஸோ இந்த ஹார்மோனிக் எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. இதுதான் ஒரு சேஃபான எஸ்எல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜோனை நமக்கு ரீஃபைன் பண்ணும்போது 1 hourல நமக்கு இந்த சப்ளை மாறுது. அண்ட் ரெசிஸ்டல் ஜோன் பிளாக் அங்கே ரெசிஸ்டல் ஜோனை வந்து இன்னும் இந்த ஏரியா பிரேக் பண்ணாம தான் ப்ரைஸ் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1 hourல பார்க்கும்போது ஸ்டில் இன்னும் இந்த லோ உடைக்க கிடையாது. இங்க வந்து லிக்விடிட்டியை ஸ்டோர் பண்ணிட்டு வந்திருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த லிக்விடிட்டி அட்டாக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் பெரிய பைஸ் நடக்கும். அப் டு எது வரைக்கும்னா 4100 4100 ப்ரைஸ் வரைக்கும் பை நடக்கும். தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ராக்டல் ஸ்ட்ரக்சர் நடந்துகிட்டு இருக்கு உள்ளார. ஸோ அதுக்கு இந்த டிமாண்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் இப்போ மேலே போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இன்ஸ்டன்டா உள்ள வந்துட்டு இந்த டிமாண்ட்ல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கு. இந்த ஏரியாவுக்கும் பிரேக் அவுட்ல 30 minutes. ஸோ இந்த ஹார்மோனிக் சான்சஸ் எடுக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு வந்து செல்லுக்கான என்ட்ரி பாயிண்ட்.
ஃபர்ஸ்ட் மினிட்ல பார்க்கும்போது நமக்கு இந்த ஏரியா இந்த ஏரியால ஒரு பிளாக் இருக்கு. பட் அது வரைக்கும் அந்த கரெக்டா அந்த பிளாக் எடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஆரல்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் புல் பேக்ல நமக்கு ஒரு பை கிடைக்கும். ஆனா இந்த ஏரியால மார்க்கெட் இந்த ஹையை உடைக்க முடியாம ரிஜெக்ஷன் ஆகி ஒரு கரெக்ஷன் வச்சு நின்றுது. ஸோ இப்போ மண்டே ஓப்பனிங்ல கேப் அப்ல ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு. இப்போ கேப் அப்ல ஓப்பன் ஆனா இந்த ஏரியா கிட்ட நம்ம செல் கன்ஃபர்மேஷன் பார்த்து போறது பெட்டர். ஆர்எல்ஸ் மண்டேவோட நியூ 4 ஹவர் கேண்டில் ஓப்பனிங், அதாவது செகண்ட் 4 ஹவர் கேண்டில், அந்த கேண்டில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல அக்ரெசிவா போலாமா ஆர் கன்ஃபர்மேஷன் பார்த்து போலாமான்றத டிசைட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்து போறீங்கன்னாலும் பெட்டர் தான். ஏன்னா ஆல் டைம் ஹைக்கு வரும்போது ப்ரைஸ் இம்பல்ஸா வந்து பிரேக் ஆகிடுது ஓவர் ஆல் டைம் ஹை. ஸோ 15 மினிட்ல ரீஃபைன் பண்ணும்போது சோன் சின்னதாகுது. பட் என்ட்ரி மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த ஏரியா நம்ம இந்த ஏரியால இருந்து செல் பார்க்கறது பெட்டர். இப்போ இந்த ஹை இந்த பிரேக் அவுட்டுக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி இந்த ஏரியால இருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸ் தான் இன்டர்னல் லிக்விடிட்டி. ஸோ அதை எடுத்ததுக்கு அதுதான் டெசிஷனல் டிமாண்ட். ப்ரைஸ் இப்போ டெசிஷனல் டிமாண்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகி இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ரீஃபைன்மெண்ட்ல சோன் மோட் எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் பை ஆகிட்டு இருக்கு. இந்த ஹையை உடைக்கிறதுக்கு ஒரு கரெக்ஷன் அடிக்கும். ஸோ மண்டே இப்போ ஃபிளாட் ஓப்பனிங்ல இருந்தா இந்த ஹையை உடைக்கிறதுக்கு கரெக்ஷன் அடிக்கும். கரெக்ஷன் அடிச்சு உடைக்கும் போது நம்ம இந்த இடத்துல புல் பேக்ல பை அடிச்சுட்டு எஸ்எல் இந்த லோல ப்ளேஸ் பண்ணிட்டு டார்கெட் இந்த ஹை பண்ணலாம். இந்த இதுல வந்து நம்ம இன்னொரு விதமா மேனேஜ் பண்ணலாம் ட்ரேட. இந்த ஹையில வந்து இந்த பிரைஸ்க்கு போகும்போது ஒரு பார்ஷியல் பண்ணிட்டு பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ஏரியாவில் நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா இங்க பிடிச்ச பையை வந்து நம்ம இந்த ஏரியால க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஏரியால இருந்து நம்ம செல் எடுத்து அப் டு எது வரைக்கும்னா இனிஷியல் ஹார்மோனிக் டார்கெட். இனிஷியல் ஹார்மோனிக் டார்கெட்னா இந்த ஏரியா. ஸோ இன்ஸ்டன்ட் ஹார்மோனிக் டார்கெட் ஹார்மோனிக் TP1, ஹார்மோனிக் TP2, இந்த ரெண்டு பிரைஸ்ல தான் நமக்கு டிபி லெவல் ஆர்எல்ஸ் நீங்க இந்த லிக்விடிட்டி இதை வந்து டார்கெட் பண்ணும். இதுக்கு நடுவுல மார்க்கெட் இந்த ப்ரைஸை வந்து டேப் பண்ணிட்டு செல் ஆனதுன்னா இனிஷியல் டார்கெட்டா அதை டார்கெட் இனிஷியல் டார்கெட்டா இங்க வைக்கலாம். தென் இதை உடச்சு அக்ரெசிவா ஃபாலோ ஆகிறோம்னா நம்ம இந்த ஏரியாவுக்கு வரும்போது கன்ஃபார்ம் ஒரு பை நடக்கும். இந்த ஏரியா இதுதான் நமக்கு வந்து டெசிஷனல் டிமாண்ட். ப்ரைஸ் 43,891 இந்த ப்ரைஸ்க்கு வரும்போது ஒரு மூமெண்ட் இருக்கும் பைக்கு ராக்கெட் விடுற மாதிரி பிக் ரிஜெக்ஷனோட இம்பல்ஸா இருக்கும். அண்ட் இதுதான் இந்த வீக்குக்கான ஃபோர்காஸ்டா இருக்கு. அண்ட் தேங்க்யூ கைஸ், வி வில் சி ஆன் அனதர் வீடியோ.